வணக்க நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏஐ ஹிஸ்ட்ரி, அதாவது ஏஐ வந்து எந்த ஒரு ஒரு பிகினிங்கில் ஆரம்பிச்சது, இப்போ எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏஐ ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்டட் வித் ரூல் பேஸ்டு சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவாலுவேட்டட் இன்டு மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து டீப் லேர்னிங். இப்போ மிஷின் லேர்னிங் பார்த்தா டேட்டா ட்ரிவன் லேர்னிங், அதுக்கப்புறம் டீப் லேர்னிங் வந்து இன்ஸ்பயர்டு பை த ஹியூமன் பிரெயின், யூசர்ஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் வித் மல்டிபிள் லேயர்ஸ். இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ரூல் பேஸ்டு சிஸ்டம்னா என்னது, மிஷின் லேர்னிங்னா என்னது, டீப் லேர்னிங்னா என்ன. இப்போ இந்த மூணு தான் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரூல் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கார், ஒரு வாட்ச்மேன் இருக்கார், சரிங்களா. ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஃபீஸ்க்கு எம்ப்ளாயீஸ் வராங்க. அந்த எம்ப்ளாயீஸு ஐடி கார்டு போட்டிருக்காங்களா இல்லையா, அதுதான் அவர் பார்க்குறாரு ஸ்டார்டிங்கில். இப்போ ஐடி கார்டு போட்டிருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, அவங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். ஐடி கார்டு போடலைன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ரூல் பேஸ்டு சிஸ்டம் எக்ஸாம்பிள். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம்னா, இப்போ அந்த ஒரு வாட்ச்மேனை வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக நினச்சிக்கோங்க. இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு ஏஐ. அப்போது அந்த ஒரு ஏஐ வந்து ரூல் பேஸ்டு சிஸ்டம் பேஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்குன்னா, அந்த ரூல் பேஸ்டு சிஸ்டமில் நீங்கள் என்ன ரூல் வந்து ஃபீட் பண்ணியிருக்கீங்களோ, எம்ப்ளாயிக்கு ஐடி கார்டு செக் பண்ணணும், ஐடி கார்டு இல்லைன்னா அலோவ் பண்ணக்கூடாது, ஐடி கார்டு இருந்தால் அலோவ் பண்ணலாம். இதுதான் ரூலாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ரூல் பேஸ்டு சிஸ்டம். இது வந்து அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேஜ் ஆஃப் அதாவது அதாவது உங்களுக்கு வந்து ஏஐயோட பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரூல் பேஸ்டு சிஸ்டமாக இருந்தது. இப்போ வந்து மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன, நம்மளுக்கு வந்து புரிகிற மாதிரி திருப்பி அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே ஒரு வாட்ச்மேன் எடுத்துக்கோங்க. அந்த வாட்ச்மேன் தான் ஏஐ. நம்ம ஒரு சினாரியோவில் வாட்ச்மேன் தான் ஏஐ. இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ ஒரு எம்ப்ளாயி வராங்க. ஐடி கார்டு இருக்குது, ஐடி கார்டு இருந்தால் எம்ப்ளாயி எந்த பிரச்சனை பண்ணாமல் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி வராங்க, ஐடி கார்டு இல்லை. ஐடி கார்டு இல்லைன்னா, எனக்கு ஐடி கார்டு இல்லைட்டு நம்ம போகக்கூடாதுட்டு அந்த செக்யூரிட்டி சொல்லும்போது எம்ப்ளாயி பிரச்சனை பண்ணுவாங்க. நான் ஏன் போகக்கூடாது, நான் வந்து இன்றைக்கி ஐடி கார்டு மறந்து வச்சிட்டேன். அந்தமாரி நிறையா ஒரு சினாரியோஸ் இருக்கும். இல்லை வந்து நான் இன்றைக்கி இன்டர்வியூ அப்போ அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து டெம்ப்ரரி ஐடி கார்டு கொடுங்க. அந்தமாரி நிறையா சினாரியோஸ் இருக்குது. இந்தமாதிரி இப்போ நான் சொன்னது 3 டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ். அதாவது ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி வித் ஐடி கார்டு, எம்ப்ளாயி வித்தவுட் ஐடி கார்டில் எம்ப்ளாயி வந்து மறந்து வச்சுட்டேன்ட்டு ஒரு செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ வந்து நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், டெம்ப்ரரி ஐடி கார்டு கொடுங்க. இந்த 3 சினாரியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த மிஷின் லேர்னிங்னா என்ன அர்த்தம்னா, மிஷின் லேர்னிங்கில் அந்த ஏஜென்ட், அந்த செக்யூரிட்டி ஏஐ இருக்குல்ல, நம்மளுக்கு செக்யூரிட்டி ஏஐ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ ஃபஸ்ட்டு டே அதை வந்து லேர்ன் பண்ணிக்கும், செகண்ட் சினாரியோ செகண்ட் டே லேர்ன் பண்ணிக்கும், தேர்ட் சினாரியோ தேர்ட் டே லேர்ன் பண்ணிக்கும். ஃபோர்த்து டேயில் இந்த 3ல் ஏதாவது நடக்கும்போது அது ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வில் லேர்ன் அண்ட் ரியாக்ட். அதாவது மிஷின் லேர்னிங் மூலமாக அந்த ஒரு இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் கான்செப்டில் நம்ம அந்த ஒரு ஏஐ இருக்கிறதுனால, அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் இருக்கிறதுனால, நம்ம வந்து அந்த ஒரு செக்யூரிட்டி கார்டை வந்து ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஒரு ரெஸ்பான்ஸை அந்த யூசருக்கு கொடுப்பார், அந்த எம்ப்ளாயிக்கு கொடுப்பார். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது தான் மிஷின் லேர்னிங். அந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த டைமில் அந்த ஏஜென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதை ஓவர் கம் பண்ணுறது தான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் என்ன பண்ணும், இப்போ டீப் லேர்னிங் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ் பார்க்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸஸும் எப்படி ஞாபகம் வச்சுக்குது, அந்த ஸ்மைல், அதுக்கப்புறம் வந்து ஐஸு, அந்தமாரி ஒரு சின்ன சின்ன முகத்தில் ஒரு சின்ன சின்ன அடையாளம், மூக்கு, அந்தமாரி ஒரு பேஸ் பண்ணி தான் இவங்க இது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்குது. அதேமாதிரி தான் டீப் லேர்னிங் வந்து லாட் ஆஃப் இன்டர்கனெக்டட் சிஸ்டம்ஸ் லைக் ஹியூமன் பிரெயின் மாரி ஒரு நிறையா சிஸ்டம்ஸ் வந்து இன்டர்கனெக்டடாக இருக்குது. அந்த ஒரு இன்டர்கனெக்டட் சிஸ்டம்ஸ் மூலமாக அந்த ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ், இப்போ செக்யூரிட்டி கார்டு சொல்கிறது போல் அது நம்ம வந்து இந்த ஒரு டீப் லேர்னிங் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை எடுத்துக்கலாம். அந்த ஒரு குழந்தை வந்து நம்ம ஏஐட்டு வச்சுப்போம், சரிங்களா. அந்த ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு எப்படி திங்கிங் ப்ராசஸ் இருக்குது, ஹியூமன் மைண்ட் திங்கிங், அந்த ஹியூமன் மைண்ட் திங்கிங் தான் உங்களுக்கு டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. நியூரல் நெட்ஒர்க்ஸ்க்கு ஒரு கான்செப்ட் வந்து டீப் லேர்னிங் கான்செப்ட் தான். அந்த டீப் லேர்னிங் வந்து நியூரல் நெட்ஒர்க்ஸ் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு
ஒரு 1000 முகத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டமும் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம ஃபீட் பண்ணிடணும். அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸை ஃபீட் பண்ணி அந்த டேட்டாஸில் இருக்கிற இமேஜஸ், டெக்ஸ்ட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி இவங்க இது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு டீப் லேர்னிங். டீப் லேர்னிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி, சரிங்களா? அப்படின்ட்டே சொல்லலாம். இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவாக. ஸ்டார்டட் வித் ரூல் பேஸ்டு சிஸ்டம் தான் உங்களுக்கு ஏன் எவால்வ் ஆகுது. அப்புறம் மிஷின் லேர்னிங், தென் டீப் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து டேட்டா ட்ரிவன் லேர்னிங். அதை நான் சொன்ன மாதிரி தான். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆனால் வந்து நம்ம டீப் லேர்னிங் வந்து பிரெயின், அதாவது இன்ஸ்பயர்ட் பை ஹியூமன் பிரெயின், நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி வித் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் இன்டர்கனெக்டட் சிஸ்டம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக